ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திர சாமியோட சச்சரித்திலே இது 20வது எபிசோடு இன்னைக்கு பார்க்குறோம். இல்லை, வியாசராஜருடைய அந்திம காலம் பற்றிய ஒரு நிகழ்வுகளை நம்ம பார்க்க போகிறோம். வியாசராஜர் உடுப்பியெல்லாம் போயிட்டு இருந்தோன்னே ரொம்ப தளர்வாக இருக்கார். அவருக்கு புரிஞ்சிச்சு தன்னுடைய அவதாரம் காலம் முடிய போகுது அப்படின்னு நல்லா தெரியுது. ஆனாலும் அவர் வெளியில் காட்டிக்காமல் அவர் வாட்டையருடைய அரச இதுலையெல்லாம் ஜாஸ்தி அவர் தலையிடம் நிறுத்திட்டார். அவர் ராஜாங்க காரியங்களை கம்ப்ளீட்டாக அந்த தலையீடையெல்லாம் நிறுத்திட்டு முழுக்க துவைத சித்தாந்த பிரச்சாரம், பாட பிரவச்சனம் எல்லாம் அந்த வேலைகளை பார்க்க ஆத்மீயத்திலே பூரா செய்திருக்காரு. எப்பவும் சதா சர்வதெல்லாம் ஒரு தியானத்தில் அமர்றது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவர் என்ன சொல்றாருன்னா, சாயந்தர நேரம் சக்கர தீர்த்தத்துக்கு பக்கத்தில் ஒரு நதிக்கரையில் அவர் போய் அங்கே உட்காந்து தியானம் பண்ண ஒரு மனசுக்கு தோணுது. இவருக்கு உடம்பு முடியல. அப்போ உடனே அவருடைய சிஷ்யர் சீனிவாச தீர்த்தரை அழைத்து ஒரு பல்லக்கு கொண்டு வர சொல்லுங்க, நான் வந்து சக்கர தீர்த்த பக்கத்தில் போய் எங்கள் தியானத்தில் உட்காரணும் அப்படிங்கிறேன். சாயந்தர நேரம் ஜில் ஜில்னு காத்துருக்கு. இப்போ முதல்ல உடம்பு சரியில்லை. அப்பா அவர் சொல்றாரு, சுவாமி உங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்கே, இப்போ போய் தான் ஆகணுமான்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னா குருக்கிட்ட ஒரு லிமிட்டுக்கு மேலே பேச முடியாதுல்ல. சார் இல்லை போகலாம், நீ வந்து பல்லக்கை ரெடி பண்ண சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு உடனே அவர் அதுக்கு மேலே மீறி பேச முடியாமல் பல்லக்கு ரெடி பண்ணி சிஷ்யால் அவர் சொன்ன உடனே அவர் உடனே அந்த பல்லக்கில் ஏறி அந்த சக்கரதீரத்துக்கு போகிறார். உட்காந்து தனிமையில் எல்லாரையும் தூரம் போக சொல்லிட்டார். யாரும் பக்கத்தில் இல்லை. சீனிவாச தீர்த்தரும் பக்கத்தில் போகலை, அவரும் தள்ளி போக சொல்லிட்டார். உட்காந்து அப்படியே கண்ண மூடி தியானம் பண்ணுறார். தியானம் பண்ணும்போது மீண்டும் அந்த கிருஷ்ணனுடைய தரிசனம் அவர் கிடைக்குது. அவரோட பாதங்கள் அதில் தண்டை கொலுசு எப்படி உடுப்பியில் அவர் பார்த்தாரோ அதே தரிசனம் இங்கேயும் மீண்டும் கிடைக்கிறது. சுவாமி என் மேலோட அனுகிரகம் பண்ணியிருக்கேன், நீ உன்னோட உத்தரவினால நான் இங்கே அவதாரம் பண்ணியிருக்கேன், என்னோட வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன், எப்பொழுதும் நான் உன்னுடைய சேவனாக இருக்கணும்னு சொல்லி மனமுருகி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது கிருஷ்ணர் அப்போ அவர் சொல்றாரு, என்னுடைய பிரியமான பக்தன் நீ, ஆனால் நீ அவதார காரியத்தை சிறப்பாக செய்து விட்டாய். ஆனால் இன்னும் ஒரு அவதாரம் உனக்கு பாக்கி இருக்கு. பூலோகத்தில் இன்னும் நிறைய சேவை செய்ய வேண்டி இருக்குது, இறை சேவை செய்ய வேண்டி இருக்குது. அதனால மீண்டும் நீ பூலோகத்தில் பிறக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த அவதாரம் இன்னும் சில நாட்களில் உனக்கு முடிந்துவிடும். அதுக்கப்புறம் மீண்டும் சில காலங்களுக்கு நீ மறுபடியும் பூமியில் அவதாரம் பண்ணி இன்னும் நிறைய சேவைகளும் செய்ய வேண்டிய வேலை இருக்குது. எந்த சந்தர்ப்பத்திலும் நான் உன்னோடு கூட தான் இருப்பேன், ஆனால் கவலைப்பட வேண்டும் சொல்லி அவருக்கு சமாதானம் சொல்றார். கிருஷ்ணர் நேரில் பிரத்யட்சம் சொல்றார். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. முகத்தில் அந்த தேஜஸ், அந்த ஒளி வந்து உடனே அவர் எந்திரிச்சு வந்து மறுபடியும் பல்லக்கு வர்றார். பல்லக்கு வரும்போது சீனிவாசத்தை கவனிக்கிறார். இவருடைய முகத்தில் வித்தியாசமான ஒரு சந்தோஷம், ஒளி தெரிகிறது உணர்ந்து கொண்டார். இந்த சந்தர்ப்பத்தில் கும்பகோணத்தில் சுரேந்திர தீர்த்தருக்கு மனசுக்கு ஒன்று தோணுது. வியாசராஜர் உடம்பில் சரியில்லாமல் இருக்காரு, அவரோட அந்திம காலம் வந்துருச்சுன்னா அவருக்கு மனசுக்கு படுது. உடனே விஜயேந்திர தீர்த்தரை அழைத்து, உங்களுடைய குரு என்னுடைய ஆப்த நண்பர், வியாசராஜருக்கு உடல்நிலை சரியாமல் இருக்கு, ஆனால் நீங்க உடனே போய் அவரை பார்த்து அவருக்கு சிஷ்யூர் தீர்க்கவர்களும் சிஷ்யூஸ் பண்ணிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புறார். இன்னும் விஜயேந்தர் அங்கிருந்து அவசரமா கிளம்பி வந்து வியாசராஜரை மடத்தில் சந்திக்கிறார். வியாசராஜர் அவரை பார்த்தோன்னு சந்தோஷப்பட்டு, நான் உன்னை தான் நினைச்சிட்டு இருந்தேன், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான சேவை உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்க போறேன், நான் அதை நீ செய்யணும் அப்படிங்கிறார். சாமி உங்க உத்தரவு எதுவானாலும் நான் கண்டிப்பாக செய்யறேன், ஆனால் எனக்கு அந்த பலத்தை நீங்க தான் கொடுங்க, அனுகிரகம் தான் அந்த பலம் அப்படின்னு சொல்றாரு. கும்பகோணத்திலே ஒரு சர்வகலாசாலை வித்யாபீடம் ஆரம்பிக்கணும், விஷ்ணு தத்துவத்தை நீ வந்து உலகம் பூரா பரப்பணும், அவங்கள பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் நீ வந்து விஷ்ணு தத்துவர்களுக்கெல்லாம் நீ வந்து பந்தோஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த வித்தை, இந்த மத்துவ சித்தாந்தத்துக்கு உலகம் பூரா பரப்பணும், அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நீ செய்யணும்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு சொல்றாரு. விஜயேந்தர் கண்டிப்பா உங்க அனுகிரகத்தோடு நான் செய்யறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாரு. அப்புறம் புரந்தாசரம் வெளியே சஞ்சாரம் போயிருந்தவர், அவரும் வந்துட்டார். புரந்தாசர் பார்த்த உடனே வியாசராஜர் ரொம்ப சந்தோஷமாச்சு. எங்க நீங்க வராமல் போயிடுங்களா, நான் கவலைப்பட்டிருந்தேன், நீங்க வந்து எனக்கு சந்தோஷம் சொல்றாரு. புரந்தாசரம் அப்புறம் வியாசர் தனிமையில் இருக்கும்போது வியாசராஜர் சொல்றாரு, தன்னுடைய அந்திம காலம் நெருங்கி விட்டதை சொல்லி உணர்த்துகிறார். அப்ப வியாசராஜர் கண்ணில் தண்ணி, இவர் புரந்தாசர் கண்ணில் தண்ணி விட்டு அழுகிறார்.
நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு யார் இருக்கா கேட்கறதுக்கு, நீங்கள் இப்படி போகலாமா, இருங்க எங்களோடய இருக்கணும், நீ கொஞ்ச நாள் இருக்குன்னு சொன்னோடனே சொல்றார், நீங்களே ஞானி, நீங்களே இப்படி சொல்லாமா, இறைச்சித்தம் என்ன நடக்குதோ அது நடக்கட்டும், நீங்கள்லாம் உலகத்தை உதாரணம் பண்ணணும், நீங்கள் அங்கு சிஷ்யனா கிடைச்ச என்னுடைய பாக்கியம் என்று சொல்லி தன்னுடைய பூர்வத்திலே அவர் குருவாக இருந்ததெல்லாம் அவர் நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறார். அப்போ சாலிவாகன சக வருஷம் 1461 விளம்பி சம்பத்சரம் பால்குண கிருஷ்ண திருத்தியை அன்னைக்கு சமஸ்தானத்தோட மொத்த பொருட்களையும் அவருடைய சிஷ்யரான சீனிவாச தீர்த்தம் ஒப்படைக்கிறார். எல்லாரும் ராஜ மரியாதையோடு ராஜாக்கள் எல்லாரும் வரவழைச்சு பெரிய விழாவா நடத்தி சீனிவாச தீர்த்தருக்கு பட்டம் கொடுத்து அவரை சிம்மாசனம் உட்கார வச்சு அபிஷேகம் பண்ணி மடத்தின அத்தனை பொருட்களையும் முதல் நாள் கொடுத்துட்டாரு. அன்னைக்கு எல்லாம் விசேஷமாக நடக்குது. அதுக்கு அடுத்த நாள் விளம்பிநாம சம்பத்சரம் பால்குண கிருஷ்ணபட்ச சதுர்த்தி அன்னைக்கு சனிக்கிழமை 1539 வருஷம் ஏடி கிபி 1539 மார்ச் மாதம். இந்த நாளில் ஒரு உடல் ரொம்ப தளர்விட்டு போகுது. காலையில் 4 மணிக்கே எந்திரிச்சு ஸ்நானம் முடிச்சு ஆகினிகள் முடிச்சு ஜபமெல்லாம் முடிச்சு உட்காந்து அப்படியே கண்ணை மூடி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் தெரிஞ்ச வச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தான் இந்த பூலோகத்தை விட்டு போகிறோன்னு தெரியுது. அப்படியே பகவானை தியானம் இருக்கார். பக்கத்துலேயே விஜயேந்தர் இருக்காரு, குருந்தாஸ் இருக்காரு, சீனிவாச தீர்த்தரும் வந்துட்டார். அவருடைய சிஷ்யரும் பூஜையெல்லாம் முடிச்சு உட்காந்துட்டார். எல்லாரும் பார்த்துருக்கா அவர் அப்படியே தியானத்தில் இருக்காரு. அப்போ மறுபடியும் கிருஷ்ணனுடைய தரிசனம் வருது. அந்த பாதங்கள் சத்தம் கேட்குது அவருக்கு. அது கேட்ட உடனே பாதத்தை பிடிக்கிறது அப்படியே முன்னால நோக்கி அந்த 2 கையை பாதத்தை பிடிக்கிறத முனியை அப்படியே பாதத்தை பிடிக்கிறார். அந்த நேரத்தில் வியாசராஜோட உயிர் பிரிகிறது. இறைவன் திருவடி அடைந்து விட்டது. புரந்ததாசர் முதல்ல உணர்றார். ஆகா வியாசராஜனை மட்டும் போயிட்டாருன்னு சொல்லிட்டு உடனே கதறார். அப்புறம் உடனே செக் பண்ணி பார்த்தா அவர் உயிர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ராஜாக்களின் தகவல் சொல்லி அனுப்பிச்சு அவர் விரும்பியபடி ஆனையகுந்தில் இருக்கக்கூடிய நவபிருந்தாவனம் அமைந்திருக்க இடத்திலே எங்கே பதுனா தீர்த்தர் கவியன் தீர்த்தர் ஆகிய தன்னுடைய பிருந்தாவனம் இருக்கிறதோ அந்த இடத்துல இவருக்கு பிருந்தாவனம் ஆக்கி வேணும் தீர்மானம் பண்ணி அவர் உடம்பெல்லாம் குளிப்பாட்டி அவரை தங்க பல்லக்கிலே அவர் உடலை வைத்து இங்கே பிருந்தாவன நிர்மாணக்கு ஏற்பாடுகளாம் செய்து அவரை பிருந்தாவனஸ்தராக்கி மேலை சாலைக்கிணங்களை வச்சு பிருந்தாவனம் பிரதிஷ்டை நிறைவு செய்கிறார்கள். விஜயேந்திரோட அட்வைஸ் படி சீனிவாச தீர்த்தர், மூலகோபாலகிருஷ்ணமூர்த்தி, பட்டாபிராம சுவாமி எல்லாத்தையும் பிருந்தாவன் மேலே வச்சு கனகாபிஷேகம் பண்ணி அந்த சமாராதனையை கொண்டாடி பிராமணர்களுக்கு தட்சிண தாம்பூலம் எல்லாம் கொடுத்து அன்னதானம் எல்லா பக்தர்களுக்கும் அன்னதானம் செய்து விசேஷமாக அந்த ஆராதனை கொண்டாடி செய்கிறாங்க. அவர் பிருந்தாவனத்துக்குள்ள உட்காந்து வச்ச உடனே அப்போ பிருந்தாவனத்துக்குள்ள இருந்து ஒரு ஒளி ஊற மாதிரி புரந்தாசை பார்க்குறாரு. அந்த ஒளியிலே புஷ்பக விமானம், அந்த புஷ்பத்தை வியாசரை உட்காந்து சிரித்து கொண்டே கையாட்டிட்டு போகிறத புரந்தாஸ் தான் அந்த தரிசனம் கிடைத்ததாக அவர் சொல்லியிருக்காரு. அவர் இந்த மாதிரி வியாசராஜோட அவதாரம் மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக அவர் இறைவன் என்ன ஆணையிட்டாரோ அது பிரகாரமாக அவர் அந்த சேவையை கம்ப்ளீட் பண்ணி அவர் இறைவன் திருவடி சேர்ந்து விட்டார். இன்னும் ஒரு சில வருடங்களில், ஒரு 30-40 வருடங்களில் மீண்டும் இந்த பூமிக்கு அவதாரம் பண்ணி ராகவேந்திரா இங்கே அவதாரம் பண்ண போகிறோடைய நிகழ்ச்சியை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்க போகிறோம். மகான்களோட சரித்திரம் கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்கும். சொல்கிறவங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்து தான் அதை ரசிக்க முடியும். எனக்கு அந்த அளவு கெப்பாசிட்டி இல்லாதனால நிகழ்ச்சிகளை சொன்னேன். ஆனால் நீங்களே எவ்வளோ தூரம் அதை ரசித்து அனுபவிச்சிங்கன்னு எனக்கு புரியல. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை, நான் கற்றுக்கொண்டதை, தெரிந்து கொண்டதை, புத்தகங்கள் படித்து எல்லாம் உங்களுக்கு இதுவரை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்த எபிசோட்லேருந்து ராகவேந்திர சாமியோட சரித்திரத்தை நாம் பார்க்க போகிறோம். அவருடைய பிறப்பு, சிறு வயதில் எங்கே வாழ்ந்தார் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். குருராஜோட அனுகிரகத்தினாலே சிறப்பாக நட என்று பிரார்த்தனை பண்ணி உங்களிடம் விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த எபிசோட் ராகவேந்திர சரித்திரத்தில் ஆரம்பமாகும். நன்றி. குருராஜா அர்ப்பணம்.